ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர், பார்மர் மற்றும் பொக்ரானில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை நடுவானில் இந்திய ராணுவம் தடுத்து அழித்திருக்கிறது. ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜெய்சால்மர், பார்மர், பொக்ரானில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர், பார்மர் மற்றும் பொக்ரானில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். அந்த ட்ரோன் தாக்குதல் தான் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு லட்சியமாக இருக்கின்றது. எப்படியாவது ஒரு ட்ரோனையாவது பயன்படுத்தி இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே ஏதேனும் வெடிபொருள்களை வீசி வெடிக்க செய்து விடலாமா என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக அவர்கள் எடுத்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. நேற்று மட்டும் 50க்கும் கூடுதலான பாகிஸ்தான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருந்தது இந்திய படை. இன்றும் கூட ஜெய்சால்மர், பர்மர் என்று பஞ்சாபில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கின்றது. குஜராத்தினுடைய ஹஜ் பகுதி தொடங்கி லடாக் வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஜெய்சால்மர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பொக்ரான் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மின் விநியோகத்தை நிறுத்தி வைத்து வானில் இருந்து வரக்கூடிய ட்ரோன்களை எளிதாக கீழே இருந்து பார்க்கக்கூடிய விதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்திய படைகள் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஜெய்சால்மர், பார்மர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இந்த ட்ரோன் மூலமாக நடத்தப்பட இருந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ட்ரோன்களை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 முக்கிய நகரங்களை குறிவைத்து, பகுதிகளை குறிவைத்து ஊடுருவ தொடங்கி இருக்கின்றன. அனைத்து ஊடுருவல் ட்ரோன்களையும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். தாக்குதல் நடத்துவதற்கான ட்ரோன்கள் மட்டுமல்லாமல் உளவு தகவல்களை சேகரிப்பதற்கான ட்ரோன்கள் உள்ளிட்டவையும் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்திய படையினருக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அடிப்படையிலே முதன்மையான பணியாக பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய இந்த மோதல் போக்கிலே உடனடியாக இந்த ட்ரோன்களை வழிமறித்து தாக்கக்கூடியவற்றில் இந்திய படையினர் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அதே நேரம் இதுபோன்ற ட்ரோன்களை உள்ளே அனுப்பி இந்திய படையினரை ஒரே ஒரு துறையில் கவனம் செலுத்த வைத்துவிட்டு வேறு ஏதேனும் ஒரு பகுதியின் வழியாக அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆயுதத்தின் மூலமாக ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வையும் உளவுத்துறை தகவலாக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது.